ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்துடைய கொடியை நாளைக்கு அறிமுகப்படுத்துகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயிலும் நம்ம சேனலில் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கன் டச் பண்ணி ஆளுங்களை செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காமல் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் வர வேலைவாய்ப்பு தகவல் எல்லாமே நம்ம சேனல் டெலகிராம் குரூப்பில் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலகிராம் குரூப்போட லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கிளிக் பண்ணி டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் விஜய் சார் ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா கீழே கமெண்டில் ஐ எம் விஜய் ஃபேன் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணிக்கோங்க. ஏன்னா நானும் விஜய் ஃபேன் தான். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் எத்தனை பேர் விஜய் ஃபேனாக இருக்கீங்க அப்படின்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். கீழே நீங்கள் விஜய் சார் ஃபேனாக இருந்தீங்க அப்படின்னா கீழே ஐ எம் விஜய் ஃபேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தமிழக வெற்றி கழகத்தோட கொடியை நாளைக்கு அறிமுகப்படுத்துகிறா வெற்றி கழகத்தோடைய தலைவர் விஜய் அவர்கள் சொல்லியிருக்காங்க. விஜய் சார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன முழு டீட்டெயில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு தான் இருந்தது. ஓகேங்களா? தமிழக வெற்றி கழகம் பிறப்போக்கும் எல்லாம் இருக்கும். விஜய் தலைவர் தமிழக வெற்றி கழகம் என் நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரித்திரத்தின் புதிய திசையாகவும் ஒவ்வொரு நாளும் அமைந்தால் அது ஒரு பெரும் வரம். அப்படியான வரமாக இறைவனும் இயற்கையை நமக்கு அமைத்து கொடுத்திருக்கும் நாள்தான் 2024 ஆகஸ்ட் 22. நம் தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய அடையாளமான கொடி அறிமுகமாகும் நாள். ஆகஸ்ட் 22 பார்த்தீங்க அப்படின்னா கொடி அறிமுகமாகிற நாள்னு சொல்லியிருக்காங்க. நாளைக்கு தான். ஓகேங்களா? ஆகஸ்ட் 22 நாளைக்கு தான். நாளைக்கு கொடியை அறிமுகப்படுத்துகிறா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, தமிழ்நாட்டின் நலனுக்காக உழைத்து நம் மாநிலத்தின் அடையாளமாகவும் மாறப்போகும் நம் வீரக்கொடியை வெற்றி கொடியை நாளை நம் தலைமை நிலைய செயலகத்தில் அறிமுகப்படுத்தி கழக கொடிப்பாடலை வெளியிட்டு கழக கொடியை ஏற்றி வைக்கிறோம் என்பதை பெருமகிழ்வுடன் அறிவிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கழகத்துக்கு கொடிப்பாடல் சொல்லியிருக்காங்க. கொடிப்பாடலையுமே ரிலீஸ் பண்ணுறா சொல்லியிருக்காங்க. வெற்றி கொடியை ஆகஸ்ட் 22 கழக தலைவர் விஜய் சார் அவர்கள் ஏற்றுறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நாளை முதல் நாடங்கு நமது கொடி பறக்கும். நாளை முதல்ல கொடியை அறிமுகப்படுத்ததுக்கப்புறம் நாடகம் கொடி பறக்கும்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு இனி சிறக்கும். ஓகேங்களா? கீழே ஒரு வசனம் மாதிரியே கொடுத்துருக்காங்க. வெற்றி நிச்சயம் கீழே வெற்றி நிச்சயம் கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா தேதி 22/8/2024. ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்க அப்படின்னா வியாழக்கிழமைன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வியாழக்கிழமை கிடையாது, புதன்கிழமை. 22/8/2024 பார்த்தீங்கன்னா புதன்கிழமை தான், வியாழக்கிழமை. இது கிழமையை மட்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க. நீங்கள் கன்ஃபியூஷன் ஆக வேணாம். புதன்கிழமை தான். நேரம் காலை 9:15 மணி முதல். இடம் பார்த்தீங்கன்னா தலைமை நிலைய செயலகம், பனையூர், சென்னை. 6,119. அன்புடன் விஜய்ன்னு சொல்லிட்டு போய் கீழே கழக வெற்றி கழகம் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு கீழே சைன் பண்ணிக்காங்க. இந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்புக்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.